ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறதுடைய விளைவு, அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேல விழுறான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறுக்கு இருந்து குடல் வெளியே வந்து, இந்த 1.5 வயசு குழந்தையுடைய வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்து. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இது 4 நாள தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்குடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாற்றத்தான அரசியல், மக்களை சாகடிப்பது ஒரு அரசியல். இதன் மென்மையானவர் மயிரை புடுங்கினவருங்கிறீங்க. மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்படா, செருப்பு கட்டி அடிச்சுவானா, கள்ள கொண்டு வீசுவானா, அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட நின்றுவேன், சத்தியமா நின்றுவேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ இல்ல செத்துட்டான், நான் நிக்கிறேன் அப்படின்னு நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைகோத்து நின்றுருக்காங்க. ஏன் ஓடி போன நீ?